49 அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Psalms chapter 49 and verse 9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒரு போதும் முடியாது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. So nice to see you in the presence of the Lord. உங்கள் அருகில் இருக்கிறவங்களை பார்த்து நல்ல ஒரு புன்னகை பூத்து ஒரு கை கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை காண்பது சந்தோஷம். Nice to see you in the presence of the Lord. God bless you. அருமையானது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்குது? அருமையானது. வேத வசனத்தில் சொல்லப்படுகிற அருமைக்கும் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அருமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சில காரியங்களிலே உலகத்தில் பார்ப்பது நமக்கு அருமையாக இருக்கிறது. சில இடங்களில் ஒரு காஃபி சாப்பிட்டா எங்கள் அம்மாவை எவ்வளோ கூப்பிட்டாலும் வெளியில் கூப்பிட்டா வர மாட்டாங்க. வாங்க இங்கே ஒரு இடத்துல போய் உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டா எப்படி தான் சேலை கட்டி புறப்படுவாங்கன்ற ஸ்பீடே தெரியாது. வாங்க போகலான்னா நீ போயிட்டு வா, எனக்கு முடியல, எனக்கு வேலை இருக்குன்றவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு காஃபி வாங்கி தருவேன்னு சொன்னால் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நம்ம புறப்பட்டு வந்தால் அவங்களும் கூடயே வந்துடுவாங்க. அவ்வளோ அருமையானது காஃபி. அருமை. இந்த அருமைக்கும் நாம் பார்க்கிற இந்த அருமைக்கும் வித்தியாசம் உண்டு. கோராக என்னும் புத்திரர்கள் மோசேயினுடைய சந்ததியில் வந்தவர்கள். மோசேயினுடைய சந்ததி அவர்கள்தான் தேவாலயத்தினுடைய பாடல்களை சங்கீதங்களை எழுதி கோர்த்த அவர்கள் கோராகனுடைய ஒரு புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இவைகளை எழுதி கொடுக்க வேண்டும். இவர்கள் எழுதி பாடி அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதற்கேற்ற போது இசை வாத்திய கருவிகளை இசைத்து சரி பண்ணி அவர்கள் அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கு ராகம் போட்டு அழகாக அவங்க பாடுவாங்க. அப்படி எழுதி கொடுக்கிற சங்கீதங்கள் தான் அவைகளில் ஒன்றுதான் இது. தாவீது சொல்லுகிறார், என் வாய் ஞானத்தை பேசும், என் இதயம் உணர்வை தியானிக்கும். என் வாயும் என் சிந்தையும் சேர்ந்து இதை தியானிக்கிறதுனுடைய முடிவு ஒரு ஆத்தும மீட்பு. வேதவசனத்தில் நாம் சொல்லுவதெல்லாம் இன்னைக்கு அனைவருக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அவர்கள் தேவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆத்தும மீட்பு. இட் இஸ் so precious in God's sight. தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமானது ஆத்தும மீட்பு. அது ஒரு நாளும் முடியாது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே இன்று சபைகள், சுவிசேஷகர்கள் மற்றும் குடிசையில் ஜெபிக்கிறவர்கள் இன்று பல இடங்களில் உண்டு. இவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் எதற்காக இயேசுவை தரிசித்து இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் இந்த அருமையான ஆத்தும மீட்பை கர்த்தருக்கு பலியாய் கொடுப்பதற்காக. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். அவர் ஜீவனுள்ள நாமும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி இந்த ஆத்தும மீட்பாகி இந்த அருமையான காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், வரங்களினால் நிறைத்திருக்கிறார். இந்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நாம் அநேகருக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கு சூழ்நிலைகள் இல்லாதபடினால் சில வேளையில் சத்தியத்தை நாம் விட்டு விடுகிறோம். சில வேளைகளிலே நம்மை நாம் தொய்ந்து போகிறோம். அல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் தான். ஒரு நாளும் அவரை விட்டு பிரிந்தால் ஒழிய அவருடைய அபிஷேகம் நம்மை விட்டு மாறி போவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகர் என்று தேவ வசனத்தை தத்தளிப்பதன் காரணம் இந்த நோக்கத்தை அறியாதபடினாலே. நம்மை மீட்டு கொண்டாரே கர்த்தர், உங்களை மீட்டு கொண்டாரே, அது அவருடைய பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்க கேள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறதுக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். ஆத்தும மீட்பு அவருடைய பார்வைக்கு அருமையானது. இங்கு பலவீனனுக்கும் எளியவனையும் கர்த்தர் எளியவருடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அது அவருடைய பார்வைக்கு அருமையானது. அடுத்து சொல்லுகிறது, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கு தப்புவிப்பார். இந்த பலவீனனுடைய எளிமையானவனுடைய பார்வைக்கு அவருடைய ரத்தம் அவர் பார்வைக்கு பிரியமானது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இது நம்ம அம்பா இருக்குது. ஆண்டவருக்கு அவர்களுடைய ரத்தம் பிரியமாக இருக்கிறது. என்ன ரத்தம்? வாட் இஸ் பிளட்? ஆதி ஆகமத்திலிருந்து வேத வசனங்களிலே பலிகள் செலுத்தப்படுகிறது. வெவ்வேறு பலிகளுக்கும் வெவ்வேறு ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த பலிபீடத்தில் அந்த ரத்தம்
சிந்தப்படுகிறது, அது பூசப்படுகிறது. பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது, இன்று நம்மிலே பூசப்பட்டு இருக்கிறது. இந்த எளியவனுடைய, இந்த சிறுமையானவர்களுடைய ஆத்துமாக்களை அருமையாக ரட்சித்துக் கொண்ட கர்த்தர் அவருடைய ரத்தத்தை அருமையாய் பார்க்கிறார். காரணம், வேத வசனத்திலே ஆதியாகமத்திலிருந்து அந்த 5 ஆகமங்கள் எழுதுகிற பொழுது இந்த பலிகளை குறித்தெல்லாம் பார்ப்போம் என்றால் இந்த ரத்தத்தை குறித்து அதிகமாக எழுதப்படுகிறது. சுவிசேஷத்தில் கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம் அதிகமாக எண்ணப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த எளியவர்களாகிய தாழ்மையுள்ளவர்களுடைய ரத்தம் தான் உயிர் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே தான் நாம் உயிரை ரத்தத்தை புசிக்கக்கூடாது, இறைச்சியை புசிக்கிறவர்கள் ரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று வார்த்தை இருக்கிறது. அப்போது இந்த ரத்தம் தான் உயிர். உன்னுடைய உயிர் என் நேசருக்கு அருமையானது. எல்லாரும் சொல்லுவோம், நீ உயிரே போனாலும் பரவாயில்லை. உயிர் போனால் என்ன பரவாயில்லை, யாருடையது தெரியுமா? அது உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். எங்கே உன் உயிர் எடுத்து வெளியில் காட்டு பார்க்கலாம். உன் உயிருக்கு உயிராக நேசிக்கிற அன்பை நம்ம பார்க்கலாம். எப்படி உயிர் தோழன், 6 உயிர் தோழன். ஆனால் பக்தன் எழுதுகிறார், 6 உயிரே மண்ணுயிரை காப்பவரே. நம்முடைய ரத்தம் அவருக்கு பிரியமானது, நமது ஜீவன் அவருக்கு பிரியமானது. அவர் ஆத்மாவை மாத்திரம் பிரியமுள்ளதாய் மீட்டுக் கொண்டு சரீரத்தை விட்டு விடுகிறவர் அல்ல. எனவே தான் சரீரத்திற்கு தேவையான சகலவற்றையும் தருகிறார். ஜெபத்திற்கு வந்தால் அவர் சந்தோஷத்தை தருகிறார், சரீரத்தில் சுகத்தை தருகிறார், ஆத்மாவிலே விடுதலை தருகிறார், குடும்பத்தின் சாத்தானுடைய கிரிகளை ஜெயம் பெறுவதற்கு கிருபை தருகிறார். எல்லாவற்றிலும் தேவன் உயர்வை கொடுக்கிறார். எதற்காக? நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழிந்து போகிற சரீரத்தின் இந்த ஜீவியத்தை அவரோடு கூட ஜெயமாய் நாம் ஜெயித்து முடிப்பதற்காக. நான் உனக்கு சகலவற்றையும் அருமையானவைகளாய் நான் தருகிறேன். ஆனால் எனக்கு அருமையான உன்னுடைய ஆத்துமாவும், எனக்கு அருமையாக இருக்கிற உன்னுடைய ஜீவனையும் நீ எனக்கு மாத்திரம் தர வேண்டும். உலகத்தின் கிரியைகளுக்கும் சாத்தானுக்கும் உன்னுடைய அவிசுவாசத்திற்கும் பலவீனத்துக்கும் ஒப்பு கொடுத்து தாழ்ந்து விடக்கூடாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக எழும்பி நீ ஜீவிக்க வேண்டும். இந்த உயிர் இருக்கும் பொழுதுதான் கிரியை நடப்பித்தரணும். இந்த உயிர் ஒரு நொடி பொழுதிலே போனால் இதற்கு பெயர் சடலம். ஆங்கிலத்தில் வார்த்தை பாடி என்கிற வார்த்தை எல்லாவற்றிலும் பயன்படுகிறது. சம்படி, எவ்ரி பாடி, ஆல் பாடிஸ், டெட் பாடி, எல்லாம் பாடியில் கடைசியில் வந்துடும். ஆனால் உயிருள்ள சடலம், ஏதோ ஒரு சடலம் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை. தமிழில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இது உடம்பு. எப்பொழுது உயிர் உள்ளே இருக்கும்போது அது உடம்பு. உயிர் உடலுக்குள் இருந்தால் அது உடம்பு. அந்த உயிர் உடலை விட்டு போனால் இது சடலம், பிணம். பிணம் இருந்தால் கழுகுகள் கூடும், உயிர் இருந்தால் உன் ஜீவன் தேவனோடு கூடும். அந்த உயிர் எனக்கு அருமையானது. I want you to give that to me. அந்த ரத்தத்தை நீ எனக்காக தர வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒருவரும் சந்தோஷமாய் மரிக்கவில்லை. வேதவசனத்தில் வாசித்து இருக்கிறீர்களா? ஒரு அப்போஸ்தலர் மரித்தார், அவர் எல்லோரும் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இல்லை, ரத்தம் சிந்தி ரத்த சாட்சியாய் தான் மரித்தார்கள். இன்று ரத்த சாட்சிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, மாறாக தம்முடைய ரத்தத்தை அவருக்கு அருமையானதாய் திசை திருப்பும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இட்ஸ் precious in his sight. அந்த உயிர் யாருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று உபவாசத்தில் வந்திருப்பது எதற்காக? நான் எனக்காக ஜெபிப்பது உண்டு, நிச்சயமாய் ஜெபிப்பேன். பரிசுத்தத்திற்காக ஜெபிப்பேன், தேவனுடைய பலத்திற்காக ஜெபிப்பேன். ஆனால் இந்த சுயம் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் காண்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நேரம் கொள்ளுவதில்லை, நேரம் பத்துவதுமில்லை. ஆண்டவர் பேச ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்தால் பல மணி நேரங்கள் அவருடைய பாதத்திலேயே கிடக்க தோன்றும். பசி தெரியாது, தாகம் தெரியாது, நம்முடைய ஜீவனுக்கு சரீரத்தின் பலவீனங்கள் தெரியாது, சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை தெரியாது, உப்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அருமையான அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆத்தும அறுவடைக்காக கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த ஜீவனின் அருமை மாத்திரம் நான் பார்க்க முடியும். எனவே தான் கர்த்தர் இன்று உங்களை அழைத்திருந்து உங்களுக்கு உள்ளாக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுக்கு பிரியம் உள்ளது. அதை கர்த்தருக்கு பயன்படுத்தும்படிக்கு நாமும் இன்று ஒப்பு கொடுப்போம் கர்த்தருக்கு. இந்த ஜீவன் இருக்கும் வரைதான் நாம் தேவனை துதிக்க முடியும்.
ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஐயோ 8 மணிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தேன், என் பிள்ளை எப்படி இருக்கிறது, என் கணவன் எப்படி இருக்கிறான், வேலை எப்படி இருக்கிறது என்று காரணங்களை சொல்லுகிற நமக்கு நேரத்தை சரிவர நிர்வகித்து தேவனோடு அந்த அருமையான நேரத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? காரணம், இன்னும் பலன் நமக்கு தேவை. இன்னும் அவரோடு தனித்து இருக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள பலனை அனுப்புவார். பலன் பெருக பெருக யுத்த புருஷர்களாய் மாறுவோம். யுத்த புருஷர்களாய் மாற சாத்தானை கீழ்ப்படுத்திக் கொண்டிருப்போம். சாத்தானை கீழ்ப்படுத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் ஆத்தும அறுவடையாய், அவருக்கு பிரியமுள்ள அறுவடையாய், அறுவடை இயந்திரமாய் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டது. இதோ உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக உன்னை மாற்றுகிறேன். மலைகளை மிதிப்பாய், குற்றுகளை நொறுக்கி போடுவாய். எப்பொழுது? உன்னுடைய உயிர் கர்த்தருக்கு அருமையாய் நாம் வைத்திருக்கிற பொழுது. வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. இல்லை, கைகளை அசைச்சு கர்த்தர் சோத்திரம் சொல்லுவோமா? என்ன டாடி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பிச்சிங்க, அடுத்து உயிரில் கொண்டு வந்தீங்க, கடைசியில் பாயிண்டில் வந்து நிறுத்திட்டீங்களே. இதான மெயின் பாயிண்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. க்ளோரி டு காட். எத்தனை தேவதாசர்கள் மரித்தது உண்டு. சிலரை நான் நேரே பார்த்ததில்லை, சிலர் யாருன்னே தெரியாது, சிலரையாவது ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் ஜெபிக்க வந்தால் கர்த்தர் யாரோ ஒரு முகத்தை காண்பிக்கிறார், யாரோ ஒரு பெயரை சொல்லுகிறார், ஏதோ ஒரு தேசத்தை காண்பிக்கிறார். நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். நான் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆவியானவர் அந்த காரியங்களை அப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பார். கதற ஆரம்பிப்பேன், கண்ணீர் சிந்தி ஆவியானவரோடு கண்ணீர் சிந்தி ஜெபிப்பேன். அறியாத ஒருவருக்காக ஜெபிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? என் அன்பு பிள்ளையே, ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கென்று நீ அர்ப்பணித்தால் உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் நீ அதை அறிந்து கொள்ள முடியும். சில இடங்களில் ஊழியர்கள் மரித்தார்கள், சில இடங்களில் ஊழியர்களுடைய மனைவிமார்கள் மரித்ததுண்டு, குழந்தைகள் மரித்ததுண்டு. திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் காண்பித்து பெயர்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் ஜெபத்திலே நாம் ஜெயம் பெற்ற மனிதர்களாய் நாம் வாழ முடிகிறது. இந்த பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. ஏன் மரணத்தை பற்றி ஆண்டவர் பேச வேண்டும்? இந்த மரணம் நமக்கு ஆதாயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மரணத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் போய்விட்டார்கள் என்ற வேதனைக்காக அல்ல, அவர்கள் நித்தியமாய் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்திருப்பார்கள் என்ற விசுவாசமும் ஒரு புறம், மற்றபுறம் இருக்கிற அவர்களுடைய ஊழியத்தையோ அவர்கள் குடும்பத்தையோ தேவன் கிருபையை நடத்த வேண்டும் என்ற பாரத்துடன். ஏனென்றால் ராஜ்யம் வேறல்ல, இந்த சபைகள் வேறு இருக்கலாம், ஜாதிகள் வேறாக உலகம் வைத்திருக்கலாம். உலகத்தில் பல ஜாதிகளை வைத்து சபை நடத்துகிறவர்கள் உண்டு, ஜாதிகள் உறவுகளை வைத்து ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. தனக்கு பிடிச்சவங்களை தான் கூப்பிடுவாங்க, தனக்கு பிடிச்சவங்களை தான் ஊழியம் செய்வாங்க. கர்த்தர் இதெல்லாம் மகிமைப்பட போவதே இல்லை. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. உலகத்தில் சபைகள் எத்தனை பேர்களில் வேண்டுமானாலும் செயல்படலாம், ஊழியத்தின் செயல்கள் எத்தனை வேண்டுமானாலும் மாறுபடலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றும் ஒரே ராஜ்யத்தின் கீழே வைத்திருக்கிறபடினால் அவர்களை ஒரே குடும்பமாய் ஒரே பரவு ராஜ்யத்தின் அங்கமாக நினைத்து நாம் கண்ணீர் வெடித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் இன்று மரிப்போமானால் நம்முடைய ஆத்துமா எங்கே போய் நிற்கும்? தேவனுக்கு பிரியமான ஒரு மரணமாய் இருக்குமா? ஐயா டிவி ஜோஷுவா அவர்கள் ஆராதனை வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, ஆராதனை முடிக்க ஒரு நேரம் உண்டு, என்னுடைய வீட்டிற்கு போகிறதற்கு ஒரு நேரம் உண்டு, இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ ஹோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். நேராக கதவை திறந்து போய் தன்னுடைய ரூமில் படுத்து விட்டார். அவ்வளவுதான், ஜீவன் போய்விட்டது. எத்தனை கிருபை பாருங்கள். என்னுடைய தாத்தா ஜேக்கப் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அம்பலவான அவர் மறிக்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்தவர். ஆனால் அந்த மாலை கொண்டு வந்து கட்டில் அவரே கொண்டு வந்து ஹாலில் நடுவில் இழுத்து போட்டு எங்கள் சொந்த பாடிக்கு எல்லா வேலையும் சரியாக செஞ்சவர் எங்கள் தாத்தா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கொண்டு வந்து கட்டில் நடுவில் போட்டார். நல்ல பெட்ஷீட்டை கொண்டு வந்தார். புது பெட்ஷீட்லாம் ஒயிட் பெட்ஷீட் எல்லாம் மேலே வச்சுக்கிட்டார். கையில் ஒரு 6 பைபிள் வைத்திருந்தார். எல்லாம் போய் முதல்ல சாப்பிட்டு வாங்க, எப்போவும் ஜெபம் முதலாவது, அப்புறம் தான் சாப்பாடு. ஆனால் அன்று முதல் சாப்பாடு, அப்புறம் தான் ஜெபம். இப்போ எல்லாம் சாப்பிட்டு வந்தார்கள். எல்லோரும் கட்டில் சுற்றி நிற்க பண்ணினார்.
கட்டில் அமர்ந்து கொண்டார். ஒவ்வொருவருக்கும் ஆலோசனைகளை சொல்லி ஒவ்வொருவருக்கும் வேத புத்தகத்தை கொடுத்தார். வச்சிருக்கிறது சொத்தெல்லாம் ஒரு நாளைக்கு உன் கையில் இருக்காது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டார். பல ஏக்கர் சொந்தமான இடங்கள் எல்லாம் இருக்காது, இதுதான் உங்களுடைய சொத்து என்று ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொன்னார். மூத்த மகனுக்கு, இரண்டாம் மகனுக்கு, மகளுக்கு, இன்று மனைவிக்கு, எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிவிட்டு நான் தெய்வத்திலே போகிறேன், யாரும் கண்ணீர் விடக்கூடாது. ஆனால் ஒன்று, நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வருகிற என்ற உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கூடி ஜெபித்தார்கள். கரங்களை பிடித்து முழு குடும்பம் ஜெபித்தது. ஜெபித்த உடனே ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து ஆசீர்வதித்தார். பெட்ஷீட்டை நீட்டி போட்டார். உள்ளே படுத்து கொண்டார். நான் போயிட்டு வரேன்னு சொன்னார். கண்களை மூடி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருக்கட்டும் என்று குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் செய்து, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் அப்பா என்று நெஞ்சிலே கையை வைத்து கண்களை மூடி படுத்து கொண்டார். அவ்வளவுதான், ஜீவன் போய்விட்டது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு பிரியமானது. நண்ப பிள்ளையே, நம்முடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்ம மரணத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நாம் மரித்தால் கர்த்தரோடு போய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இன்னும் எவ்வளவு காலம் இன்னும் தேவனிடத்தில் இயலாமைகளையே சொல்லிக் கொண்டிருப்போம். இன்னும் எழுந்து என்னால் ஜெபிக்க முடியவில்லை. நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், சத்தியத்தை அறிவிக்க விரும்புகிறேன், சுவிசேஷகனாய் ஓடி திரிய விரும்புகிறேன். ஆனால் காலையில் என்னால் எழும்ப முடியவில்லை. காரணம் ஏதோ ஒன்று. அதிகாலை ஜெபம் கட்டாயமா? கட்டாயம்தான், கட்டாயம்தான். சரி, சிறிது தாமதமாக எழும்பலாம், அது தவறல்ல. ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு அதிகாலையில் தேவனோடு அந்த நாளை துவங்குகிற பொழுது இரவெல்லாம் சாத்தான் செய்த திட்டங்களை காலையில் எழுந்த உடனே அம்புகளை எடுத்து இயேசுவின் ரத்தத்தை வைத்து அவைகளை நொறுக்கி விட்டு தான் நம்முடைய நாட்களை ஆரம்பிக்கிறோம். அதுதான் அதிகாலை ஜெபம். சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இரவிலே திட்டப்படுகிறது. இரவெல்லாம் அவன் திட்டப்படி தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த நாள் பகலிலே நான் புறப்பட்டு ஊழியத்திற்கு போக வேண்டும், என் வாகனத்தை சரி செய்ய வேண்டும், என் காரை கழுவணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு இந்த வழியாக போகணும்னு பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேன். சாத்தான் பண்ணுகிறேன், இவன் பைக்கில் வந்தோடனே பைக்கில் வெடிக்கணும், பெட்ரோலை கழட்டி விடு, டயரை பிடிங்கி விடு, எதையாவது பண்ணி விடு, பண்ணுறான் சாத்தான். அது அவனுடைய திட்டம். நல்லா பிளான் பண்ணி 4 மணிக்கு ஓகே ரைட் கெட் செட் கோ அப்படின்னு பிசாசனுடைய தலைவன் கமாண்ட் கொடுத்த உடனே வீட்டை சுற்றி பிசாசை நிறுத்திடுவான். எப்படா இவர் பைக் எடுத்துகிட்டு வெளியில் வருவார், கார் எடுத்து வெளியில் வருவார், பிரச்சனை உண்டு பண்ணலான்னு. ஆனால் 3:30 மணிக்கு எழுந்து ஆண்டோடைய பார்த்து 4 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது இவன் சுற்றி இருக்கிற எல்லா சாத்தானுடைய சேனைகளை, நமக்கு வைத்திருக்கிற போராட்டங்களை எல்லாம் தேவ தூதர்களை அனுப்பி அவர் நிக்கிரகமாக்கி அந்த சாத்தானின் சேனையை போல பல மடங்கு என்னையும் என் வீட்டையும் நம்மையும் நம்முடைய வீட்டையும் சுற்றிலும் கூட நிறுத்தி, நம்ம எதுவுமே தெரியாதுங்க, நம்ம ஜோம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே கூட எல்லாவற்றையும் கூட இரும், இந்த 4 மணித்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவியை கொடுக்குறேன், என் பிள்ளையை கொடுக்குறேன், என் வாகனத்தை கொடுக்குறேன், ஊழியத்தை கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். வண்டியே ஒன்றாகாது, எதுவும் ஒன்றாகாது. அதுவே ஆனாலும் விசுவாசி பயப்பட மாட்டாங்க. அதனால் அவசரமாக அமேசியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்திற்கு போக வேண்டும். அமேசியா உட்கார வச்சுட்டு வருகிறேன், நல்லா 30,000 ரூபாய் வேலை செஞ்சு வச்சுருக்கிற பைக்கு நடு ரோட்டில் நின்றுச்சு. என்ன செய்கிறது? எனக்கு தேவனுடைய கிருபையில் பதட்டமே வராது. ஏன் தெரியுமா? நான் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு பதட்டம் எனக்கு வராது. அவர் என்ன செய்வாரோ செய்வார். ஐயோ இந்த இடத்துல என்ன செய்கிறது, ஐயோ இங்கே எப்படி வண்டியை போட்டு போனால் யார் பார்ப்பா, ஏது பார்ப்பா, வண்டியாச்சே, அது ஒன்றும் யோசிக்க நேரம் எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். பெரிய குளம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் அப்படி தானே. 2 வருஷங்களுக்கு முன்பது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆல் இண்டியா பிரேயருக்கு போய்கிட்டு வந்தோம். பெரிய குளத்தில் வருகிற பொழுது அப்படியே வண்டி ஒரு முடக்கு, தேனியிலே ஆரம்பித்து விட்டது. ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் விழுகவில்லை, 3rd விழுந்துச்சு. இது விழுந்தால் போய் சேர்ந்துடும் எப்படியாவது. நாளாக ஓட்டிக்கிட்டே வரும் பொழுது டிராஃபிக்கில் நடுவில் வரும்போது மூவ் பண்ண முடியல, அப்படின்னு நினச்சி வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தேவ கிருபையினால் அப்படியே கொண்டு போய் மூலையில் போட்டுட்டு ஓடியாந்துட்டேன். கவலையே படலை. கத்திரெல்லாம் வச்சு நேர்த்தியாக செய்கிறவர். காரணம் என்ன தெரியுமா? எங்கே இந்த இவ்வளோ தைரியம் வருகிறது தெரியுமா? பணம் இல்லை, பொருள் இல்லை, இடம் இல்லை, கூட ஓடி வர்றதுக்கு சேனைகள் இல்லை, இப்போதைக்கு வாலிபர்களும் இல்லை. எங்கிருந்து வருகிறது மேலே? அதிகாலையில் அவரை தேடுகிறவர் கண்டடைவார்.
யுத்தத்திற்கு ஆயுதப்பட்டார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து யுத்தத்திற்கு புறப்பட்டு ஓடி வந்தார். ஐயோ, யுத்தத்திற்கு போகிறோம், நான் போய் தேவனிடத்தில் நிற்கிறேன், நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதுதான் யோசுவா செய்தது. அதுதான் அதிகாலை ஜெபம். அது மரணத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஜெபம். இந்த வேத வசனத்தில் என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது தான் அந்த அதிகாலை ஜெபம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது அதிகாலை ஜெபம். வசனம் சொல்லுகிறது, நான் அவரோடு இருந்தால், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் நிச்சயமாக கைவிடுவார். We have to live with him that he may live with us. அவருடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும் என்றால் நாம் இரவு பகலோடு அவரோடு இருக்க வேண்டும். மோசே எத்தனை பாக்கியசாலி! மோசே அழைத்தார், மோசே வா மகனே, போதும், அது பார், இந்த கானான் தேசத்துக்கு யோசுவா அவர்களை நடத்தி செல்லுவான், நீ அங்கே உள்ளே போக மாட்டாய். இத்தனை வருஷமாய், 40 வருஷமாய், இத்தனை வருடங்களாய் வஸ்திரமெல்லாம் பழையதாய் போகாமல் வந்தீர்களே, இதோ பார். ஆனால் ஒன்று நான் உனக்கு காண்பிக்கிறேன், வா என்று மலைக்கு மேலே அழைத்து சென்று, அதுதான் கானான் தேசம், அதை பார் என்று காண்பித்தார். காண்பித்துட்டு சொன்னார், நீ பயப்படாதே, நீ இந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை, ஆனால் நீ என்னோடு வரப்போகிறாய். இந்த கானான் இவர்கள் பார்க்க போகிறார்கள், நீ என்னோடு வரப்போகிறாய். மோசே உடனே பயப்பட்டான், ஐயோ என்று நடுங்கினான். யோசுவாவை அழைத்தான், காலேபை அழைத்தான், இஸ்ரவேல் கோத்திரத்தின் தலைவர்களை அழைத்தான், வசனங்களை அனைத்தையும் போதித்தான். அதுதான் லேவியராகவும் என்ன ஆகும் புத்தகங்களிலிருந்து மீண்டும் எடுத்து மீண்டும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். எகிப்து தேசத்தில் நடந்த வாதை முதல் இந்த நாளில் அவர்கள் மோசேயின் மரணம் வரைக்கும் என்ன நடந்ததோ, எப்படி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, தேவன் எப்படி அற்புதங்களை நடப்பித்தார்களோ, ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். சொல்லிவிட்டு, நான் தேவனிடத்திலே போகிறேன், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வதற்கு உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உறுதிப்படுத்தி கொண்டான். மலைக்கு மேலே சென்றான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டு போகவில்லை, கர்த்தர் தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். ஒரு அல்லேலியா. The only man in the entire history of spiritual world buried by God himself. தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்கவில்லை. அவர்களை புதைத்தவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள். யோசேப்பு என்னும் சீஷனும் அவரை நேசித்தவர்களும் அவரை பார்த்தவர்களும் தான் தேவ குமாரனையும் கூட அடக்கம் செய்தார்கள். ஆனால் மோசேயையோ தேவனே இறங்கி வந்து அடக்கம் செய்தார். What a wonderful death. ஆரோனை குறித்து சொன்னார், ஆரோன் நீ எங்க மரித்து விடுவாய், this is your time, you will go. அவருடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை என்றால் அவரோடு புறப்பட்டு போவது. ஒருவேளை கானான் தேசத்தை அவன் பார்க்கவில்லை, ஆனால் அங்கே போய் நித்திய காலமாய் யுகாயுகமாய் இந்த கானானை பார்க்கிலும் உண்மையான தன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்க கிருபை பெற்றானே. ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். The book of Isaiah chapter 43 and verse 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறாய். எல்லா கைகளை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்பா, இந்த ஆத்துமா, இந்த சரீரம், இந்த மரணம், இவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிற உனக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் முழுவதுமாய் பார்த்து சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ அருமையானபடி நல்ல கனம் பெற்றாய். You are precious in God's sight. நீ சரியா ஜெபிக்கல இல்லை மக்களே, நீ ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லை இல்லை மக்களே, நீ கர்த்தருக்கு பிரியமானவள். அவர் உள்ளத்தில் வைத்திருந்த ஆண்டவருக்கு நீ அருமையானவள். ஆண்டவர் செய்த நன்மைக்கெல்லாம் அவரிடத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லையே உனக்கு. இதுவரை ஜீவனை அழைத்து கொடுத்தவரிடத்திற்கு அவரை நாடி ஓடி வருவதற்கு உன்னால் முடியவில்லையே. அதிகாலையில் அவரை தேடுவதற்கு பாவத்தை விட்டு விலகி ஓடி வர முடியவில்லையே. குடும்பங்களை வைத்துக்கொண்டு சூழ்நிலைகளை காண்பித்து உன்னால் வர முடியல மகனே.
மகளே, என் தகப்பனே, என் தாயே, நீ வர முடியவில்லை அல்லவா? ஆண்டவரை நேசிக்க முடியவில்லை அல்லவா? தேவனுக்காக உன் பாவத்தை தள்ள முடியவில்லை அல்லவா? பயப்படாதே, கர்த்தருடைய நேசிக்கிறார். அவர் பாவத்தை தள்ளுகிறார் தவிர உன்னை என்னை தள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள். You are precious in his sight. கானான் தேசத்தை பார்க்கிற உங்களை நேசிக்கிற கர்த்தர். He loves you. ஆகையினால் தான் சொல்லுகிறார் இங்கு, உன் பார்வைக்கு நீ அருமையானவன், எனவேதான் நான் உன்னை சிநேகித்தேன். இந்த கனத்தை நீ பெற்றிருக்கிறாய். இருக்கிற அந்த கனம் கர்த்தருடையது. அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் சொல்வார்கள். உணவு, உடை, உறைவிடம். இது இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? இல்லையே. God has given you everything because இது தேவனால் அவர் வந்த கனம். அது சொல்லுவ வார்த்தை உண்டல்லவா வேத வசனத்தில், இந்த கனம், இந்த கனம், இந்த கனம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். நீ கனம் பெற்றாய், இல்லை என்றால் இந்த ஸ்தானத்தில் இருந்திருக்க முடியாது. அவரிடத்தில் கனம் பெறவில்லை என்றால் தெருக்களிலே வாசம் பண்ணி கொண்டிருப்போம். அவரிடத்தில் கனம் பெற்றபடினால் இன்று வேத புத்தகத்தை சுமக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களை கொடுப்பேன், உனக்கீடாக ஜனங்களை கொடுப்பேன். இதுதான் ஆத்தும அறுவடை பெற்றுக்கொள்ளுகிற தருணம். இது நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடினால் நீ தேவனுக்கு அறுவடை செய்துவிட முடியும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சந்ததியை நான் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வரப்பண்ணி நான் கூட்டி சேர்க்கிறேன் உனக்காக. ஆயத்தமாயிருக்கிற அன்பு பிள்ளை, கர்த்தருடைய பார்வைக்கு நீ அருமையானபடினால் இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலைகளிலும் நீர் எனக்கு அருமையாய் நான் பார்க்க வேண்டும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் மாற வேண்டும். எனது வார்த்தைகள் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாய் மாற வேண்டும். இன்று நான் உம்முடையவனாய் மாற வேண்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முடிந்தால் முழங்காற்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நம் ஆண்டவரிடத்தில் பேசுவோம். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஒரு விடுதலையுடன், ஒரு பரிசுத்தத்துடன், அவருடைய பார்வைக்கு அருமையான நீங்களும் நானும் அவரை தரிசிக்கும்படி ஓடி வரலாமா? Hallelujah. நல்ல கைகளை என்னையா நேசித்தீர், என்னையா நேசித்தீர். ரிக்கலகரதுரி விரிஷகலகரதுரி ரியலகரதுரலகரதுரரி அரதுரம். மாறாத கிருபினால் நிறைத்தவரே, என் கரங்களை யுத்தத்திற்கு பழக்க வைத்த கரம், உமது பார்வைக்கு நான் எப்படி அருமையாக முடியும் ஆண்டவரே? நானோ ஜெபிக்காதவன், ஜெபிக்க தெரியாதவன், வேதத்தை சுமக்க தெரியாதவன், ஊழியம் செய்ய தெரியாதவன். நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றேன். இந்த ஊழியத்தில் உனக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறேன். அது ஜீவ கிரீடம். கிறிஸ்து இயேசுவினுடைய பலன் உன்னை பற்றிக் கொள்வதாக. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுங்கள். அந்த பலத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். முடிந்தால் கண் கலங்குங்கள். உம்மை தேடாத பொழுதே என்னை தேடி வந்தீரே ஆண்டவரே. உம்மை தள்ளின பொழுது என்னை தேடி வந்தீரோ. ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சாமுவேல் மேல் கண் வைத்திருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அண்ணாள் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்த பொழுது, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை அவனுக்கென்றே நான் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்றார். பால் மறந்த பொழுதே கொண்டு வந்து விட்டு விட்டான். அவன் என்னோடு கூட வளர வேண்டும் என்று அல்ல கர்த்தாவே, அவள் உம்மோடு கூட அவன் வாழ வேண்டும். அந்த ஜெபம் கர்த்தருக்கு அருமையாய் இருந்தது. அண்ணாளுடைய செயல்கள், சாட்சிகள் கர்த்தருக்கு அருமையாய் இருந்தபடியினால் அவள் ஈண்டெடுத்த சாமுவேலும் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர் அந்த சாமுவேல். ராஜாக்களுக்கு கட்டளை கொடுத்தவர் அந்த சாமுவேல். என் அன்பு மகனே, மகளே, அன்பு குடும்பமே,
வாக்கு பண்ணினவர் மாறுவதில்லை, கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பூர்ணமாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பாதைக்கு ஒப்பு கொடுங்க. தேவரே, நீர் கொடுத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுகிற வாக்கியத்தை எனக்கு தந்தருளும் ஐயனே. உடையவனாய் நான் நிற்பேன் என்று ஆண்டவருக்கு பேசுங்களேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் என்னில் செயல்பட வேண்டும் என்று நன்றி. என்னில் கிரியை நடப்பிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்கள், எண்ணிலடங்காத அற்புதங்களை நாங்கள் காண்பதற்கு எங்கள் வாழ்க்கை அனுகிரகம் செய்வீராக. கிரியை செய்து அருள்வீராக. உமது பார்வைக்கு நான் அருமையான இருந்தேனே, உங்களுடைய வேத வசனத்தை நான் தொடவே இல்லை ஆண்டவரே. அது என் பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும் அப்பா. என்னுடைய முழங்கால்கள் கர்த்தருக்கு அருமையாக இருக்கட்டும். என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு அருமையாக இருக்கட்டும். எனது கிரிகள் கர்த்தருக்கு அருமையாக இருக்கட்டும். Let everything be precious unto you. எனது குடும்பமும் அருமையாக இருக்கட்டும். எனது நாவின் வார்த்தைகளும் அருமையாக இருக்கட்டும். Hallelujah Lord. Hallelujah Lord. என்னுடைய செயல்பாடுகளும் அருமையாக இருக்கட்டும். எனது தீர்மானங்களும் அருமையாக இருக்கட்டும். நான் யாரிடத்தில் பேசுகிறேனோ பேசுகிற வார்த்தையும் அருமையாக இருக்கட்டும். அதற்கு எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்து எழுவதற்கு எனக்கு பலன் தேவை தகப்பனே என்று சொல்லுவோமே. I want the strength to fight for the Lord. I want the strength to fight. தேவனுடைய பலன் எனக்கு வேண்டும் அவர்களை ஜெயம் கொள்ளுவதற்கு. கிருபை பாராட்டும் தகப்பனே, கிருபை பாராட்டும் ஐயனே. Thank you Holy Spirit. அப்ப நண்பு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி தாமரிக்கட்டும். இந்த உபவாச நாளிலே நாங்கள் நோக்கி கூடி வந்திருக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகள் தங்கியிருக்கிற அந்த ஸ்தலங்களில் உடைய வல்லமையை அவர் ருசிப்பார்களாக. கல்லகத்தில் பிள்ளைகள் மேல் உடைய கரம் இருப்பதாக. அருப்புக்கோட்டையில் என் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய முத்திரை இருக்கட்டும். நாகர்கோயிலில் இருக்கிற என் பிள்ளைகளோடு தேவனுடைய கரமுத்திரை பதிக்கட்டும். பெங்களூருக்கு அன்பு பிள்ளையோடு தேவனுடைய வல்லமை இருப்பதாக. வேளாங்குடியில் இருக்கிற பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் செயல்படுவதாக. தர்மபுரியிலே ஹோசூரில் இருக்கிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற அன்பு மகன் மேல் தேவனுடைய கரம் இருக்கட்டும். கல்கட்டாவிலே தேவனுடைய கரம் மகன் மேல் இருப்பதாக. ஆலத்தியூரிலே மலப்புரம் கேரளா முழுவதும் தேவனுடைய வல்லமை இருக்கட்டும். மேட்டி சாந்தி என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அந்த சைலோ மினிஸ்ட்ரி உள்ள தேவனுடைய கரம் அவர்கள் மேல் மதுரையில் இருப்பதாக. கோபியிலே தேவனுடைய வல்லமை இருக்கட்டும். திருப்பூரில் இருக்கட்டும். ஆணையூரில் இருப்பதாக. மற்றும் வயநாட்டில் இருக்கட்டும் அப்பா. தேவனுடைய கரம் இன்னும் ஜெபத்திற்காக கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும். மதுரையிலே இருக்கட்டும், சென்னையில் இருக்கட்டும், பெங்களூரில் இருக்கட்டும், ஒரிசாவின் சகல பகுதியிலும் இருக்கட்டும். இந்த ஒரிசாவின் தேவைகளை கத்த சந்திப்பீராகப்பா. அவர்கள் வீடு கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரின் அனுகிரகம் செய்தருள். மிஷனரிகள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த கொரோனாவின் தாக்கம் குறைந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆனால் அது முடியும் பொழுது நாங்கள் ஜீவனோடு இருப்போமானால், உடைய வருகை தாமதிக்குமானால், நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் ஜெய வீரர்களாய் ஜெப வீரர்களாய் நிற்க எங்களுக்கு கிருபைத்தார். சாட்சிகளை கேட்டோம். பலவீனத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தேன். 40% லங்ஸ் இன்னைக்கு 100% கர்த்தர் மாற்றினபடி நான் நன்றி. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய் என்று கனத்தை எங்களுக்கு கொடுத்தீரேன். இந்த கனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை கனப்படுத்துகிறோம். என் பிள்ளைகள் இப்பொழுது போகிறார்கள். தேவனுடைய அற்புதத்தின் கரத்தை வைத்து ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் நாளாய் துவங்கட்டும். அற்புதத்தின் வருடங்கள் துவங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற அந்த ஸ்தலம் ஒரு மகா பெரிய ஜெப கூடாரமாய் தேவனுடைய நட்பின் கூடாரமாய் மாற்றும். ஆசீர்வாதம். குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சித்தருளும். சாத்தானுடைய கிரிகளை தகர்த்து எறிகிறோம். எங்கள் முழங்கால்கள் தேவனுக்கு பிரியமாய், எங்கள் செயல்களுக்கு கர்த்தருக்கு உகந்ததாய் மாற்றும். தாழ்த்துகிறோம், பாதம் பண்ணுகிறோம், முத்தம் செய்கிறோம். அப்பிரயோஜனமான நீசனப்பா, நீ சொன்னவர்களை மாத்திரம் செய்திருக்கிறோம். கர்த்தர் முதல் பார்த்துபடி சித்தத்துப்படி எங்களை செவ்வையாய் நடத்தும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்றவழி திருமணத்தை தருவீராக. காத்திருக்கிறோம். அற்புதங்களை செய்தருளும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்மிட்டு பிறந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்று மீண்டும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரே, என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா திங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன்.